நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா கைதாகி ஒரு மண்டபத்தை வச்சிருக்காங்க. ரொம்ப திறனற்ற திமுக அரசு துரிதமா செயல்பட்டு மிகச்சிறந்த முறையில பெண்களை உடனே அடக்குமுறையை கையாண்டு எங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. பெண்களை பாதுகாப்பே இல்லாம அச்சுறுத்தல வாழ்ந்துட்டு இருக்க, ஒவ்வொரு நிமிடம் மரண பயத்துல வச்சிருக்கிற, கற்பு பறி போயிருமோ சூறையாடப்படுமோ அப்படின்ற அச்சத்திலேயே வச்சிருக்கிற திமுக அரசு, நீங்க எங்களை மட்டும் இவ்வளவு சீக்கிரமா உடனே கைது செய்ய முடியல உங்களால, ஏன் மற்ற குற்றவாளிகளையும் அதற்கு பின்னணியில வாழ்பவர்களையும் ஏன் கைது செய்ய முடியல? கலியுக கண்ணகி அக்கா கனிமொழி அவர்கள் அப்படியே குரல் கொடுக்க ஓடோடி வந்துருவாங்க. அவங்களும் அவங்க மற்ற தோழிகளும் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. வாய் திறக்கல. ஏன் அப்படின்னா அண்ணனோட ஆட்சி அசிங்கப்பட்டு போகும் அப்படிங்கிற அச்சத்தால. வணக்கம், திருமதி ஜெயமணி, மாநில மகளிரணி செயலாளர். இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா கைதாகி ஒரு மண்டபத்தை வச்சிருக்காங்க. ரொம்ப திறனற்ற திமுக அரசு துரிதமா செயல்பட்டு மிகச்சிறந்த முறையில பெண்களை உடனே அடக்குமுறையை கையாண்டு எங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட நம்மளோட பெண்ணுக்காக நீதி கேட்டோம். நாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்க பெண்ணுக்காக நாங்க நீதி கேட்டோம். அதுக்காக மதுரை மண்ணில நாங்க மிகச்சிறந்த ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். அத உடனே அடக்குமுறையை காவல்துறையை வைத்து கொண்டு கையாண்டு எங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிறையில அடைச்சிருக்காங்க. எங்களை கைது பண்ணிருக்காங்க. இவ்வளவு துரிதமா செயல்படக்கூடிய திமுக அரசே, உங்களால ஏன் குற்றவாளியை கைது செய்ய முடியல? யார் அந்த சார்னு இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருக்க நீங்க ஏன் அந்த சாரை கைது பண்ண முடியல? அடையாளம் காட்டப்படவில்லை. பெண்களை பாதுகாப்பே இல்லாம அச்சுறுத்தல வாழ்ந்துட்டு இருக்க, ஒவ்வொரு நிமிடம் மரண பயத்துல வச்சிருக்கிற, கற்பு பறி போயிருமோ சூறையாடப்படுமோ அப்படின்ற அச்சத்திலேயே வச்சிருக்கிற திமுக அரசு, தகுந்த பாடம் பெண்களால உங்களுக்கு புகட்டப்படும். நீங்க எங்களை மட்டும் இவ்வளவு சீக்கிரமா உடனே கைது செய்ய முடியல உங்களால, ஏன் மற்ற குற்றவாளிகளையும் அதற்கு பின்னணியில வாழ்பவர்களையும் ஏன் கைது செய்ய முடியல? உங்களால முடியாதான். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா நீங்க அலையறீங்க. யார் அந்த சார்னு ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்க நீங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்களை 10 நிமிஷத்துல அடைக்க முடிஞ்சிச்சு உங்களால. பெண்களை நாங்க தான் பெண்ணிய பேசுறோம், நாங்க தான் பெண்களுக்கு உதாரணமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாழ இன்னைக்கு வரைக்கும் தமிழக பெண்களுக்கு நீங்க வழிவிடல. உங்க அரசியல, உங்க ஆட்சியில பெண்கள் அதிகப்படியான பெண்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்காங்க, கற்பனை சூறாடப்பட்டிருக்காங்க, பாலியல் பலாத்காரம், கூட்டு பலாத்காரம்ன்ற வார்த்தைகள் உங்களோட ஆட்சியில மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காத நீங்கெல்லாம் தமிழகத்துல ஆட்சி செய்யற அவசியமே கிடையாது. மேலும் கலியுக கண்ணகி அக்கா கனிமொழி அவர்கள் அப்படியே குரல் கொடுக்க ஓடோடி வந்துருவாங்க. அவங்களும் அவங்க மற்ற தோழிகளும் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. வாய் திறக்கல. ஏன் அப்படின்னா அண்ணனோட ஆட்சி அசிங்கப்பட்டு போகும் அப்படிங்கிற அச்சத்தால. உங்களால உங்களோட கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்கல, நீங்களும் வாய் திறக்கல. இதனால உங்களால வாய் திறக்க முடியாது. ஏன்னா உங்களால ஒரு நபரை கூட கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை உங்க கட்சியில எடுத்து தக்க தண்டனை கொடுத்து குற்றவாளிகளை நியாயப்படுத்தவே உங்களுக்கு துப்பில்ல. நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.